பா பாப்பா கோச்சு திட்டுவாரு. என்னண்ணா ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னேன். ஆமாம் அன்பே, ஒரு முக்கியமான விஷயம்தான். சொல்லுண்ணா. ஹலோ அன்பே, பேச வேண்டியது இருக்கு. என்னடா திடீர்னு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து ஆடணுன்ற? 20 வருஷம் கிராண்டாக பண்ணுறோம். ஓப்பனிங்லேருந்து நம்ம ஆடினா தானே ஒரு கெத்தாக இருக்கும். யாரு சார் கொடுத்த ஐடியாவா? யார் சொன்னா என்னண்ணே, அதில் என்ன இருக்குன்றதானே முக்கியம். வாடகை சைக்கிள் உனக்கு அவ்வளோதான் லிமிட்டு. எவன் டீம்லையாவது வந்தோமா விளாண்டோமா வாடகையை வாங்கினோமான்னு இருக்கணும். அதை விட்டு எங்களுக்குள்ள நாட்டா பண்ணிருந்தா மூச்சு போடலாம். நான் எதை சொல்ல வந்தேன் அதை சொல்லாம மாட்டேன் பாரு, நான் ஒரு லூஸு. அன்பே இந்த வருஷம் நம்ம டீமில் விளையாடுறாப்ல கணேஷ். ஆமாம் அன்பே. எதுக்கு அன்பே அண்ணன் நான் சொல்கிறேன். இவெல்லாம் ஒரு ஆளுன்னு கணேஷே, நீ சொன்னாலும் சொல்லனாலும் இங்கே இருக்கிறதுலே கிரிக்கெட்டில் பெரிய ஆள் அன்பு தான். கேப்டனுங்கிற முறையில் நான் சொல்கிறேன், ஜாலி ஃப்ரெண்ட்ஸில் அன்பு ஆடுவான். விருப்பம் இருக்கிறவங்க கூட சேர்ந்து ஆடுங்க, இல்லைன்னா அவங்க வழியை பார்த்துங்க. அகிலா அப்பா வீட்லயே எப்பதானா இடைவிடாது நைச்சே பண்ணிட்டே இருப்பாரு. என்ன கணேஷே? பின்ன என்னண்ணா டீம்ல ஆள் அதிகமாயிட்டா தூர ஆளே நீதான். நீ சொல்ற யார விளையாடணும் யார் விளையாடக்கூடாதுன்னு. இப்ப நான் சொல்றேன், நீ டீம்ல இல்ல கிளம்பு. இது வரைக்கும் டீமுக்குள்ள தானே வேடிக்கை பார்த்த. இதுக்கப்புறம் டோர்னமெண்ட்டுக்கு வெளில நின்று வெளியாள் மாதிரி கை தட்டி வேடிக்கை பாரு. டோர்னமெண்ட் ஆரம்பிச்சது போஸ்ட் ஓட்டுறதுல இருந்து கிரவுண்ட் கிளீன் பண்ற வரைக்கும் எல்லா வேலையும் ஒத்தால இழுத்து போட்டு பாத்துருக்காப்ல. அவரை வெளியே உட்கார சொல்றீங்க? நான் காத்தாடி உன் கடையில் வந்து ஜெராக்ஸ் போட்டதை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கியா? யாரா வேலை செய்யல? இங்கே இருக்கிற எல்லாருமே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நீ என்ன வேலை சொல்லு. சரி விட்ண்ணா, நான் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் ஆடல. அடிக்கடி சொல்லுவல்ல நான் வாடகை சைக்கிள். இந்த வாட்டி சொந்த டீமோட வரேன். அண்ணன் தான் என் டீம் கேப்டன். அன்பு என் டீமில் விளையாடுவல்ல. இந்தா டீம் என்ட்ரி போடு. நான் கும்பலா வந்து காமெடி பண்றீங்களா? போடா. நீ சொன்னது கரெக்டு தான்டா. இந்த ஆளுக்கு என்னை பார்த்தாலே டர்ரு தான் போல. அப்புறம் இருக்காதா? உன்னை தனியா பார்த்தாலே அந்த ஆளுக்கு அள்ளு விடும். இதுல சொந்தமா வேற டீமை கூட்டு வரேன்ற. நீ பாட்டுக்கு டோர்னமெண்ட்ல விளையாண்டு ஜெயிச்சு ஃபைனல்ல போய் அவங்கள தோக்கடிச்சிட்டேனா அவரே பாவா வெளியே சொல்ல முடியாம பயத்தோட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஏய் யாருக்கு பயம்? யாருக்கு பயம்? யாருக்கு பயந்தா? தான் பயம். அவன் உள்ள வந்தானே டீம்ல ஒண்ணுமில்லாம போயிடுவேன்னு. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவனை பார்த்து நாங்க பயப்படுறோமா? அப்போ என்ட்ரி போடு. என்ட்ரி போடலாம். ஐயா இதெல்லாம் வாங்கி நீ கொண்டு வரது ஒரு டீமா என்னால் ஏற்றுக்க மனசு இல்லை. ஓசிலே ஆடுங்க. ஏதோ கப் அடிக்கிறான் ஃபைனல்லாம் வரேன்னீங்களே, அப்போ வாங்கிக்கிறேன். நீங்கள் டீம்னு அப்போ ஒத்துக்கிறேன். தோத்துட்டா இந்த கிரவுண்டு பக்கமே வரக்கூடாது. கிரிக்கெட்டை பற்றி நினச்சே பார்க்கக்கூடாது. சரி. அதே நாங்கள் ஜெயிச்சு கப் அடிச்சிட்டா ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் டீம் உங்களுக்கு. ஏய் இது என்ன லப்பர் பால் கிரிக்கெட்டா? கேரட் பால் கிரிக்கெட்டு. முட்டி முகரெல்லாம் கிளியட்டும். வேலையெல்லாம் அரகடியா போட்டு எங்கேயா போயிட்டீங்க? சாப்பிட போயிருந்தான். வாங்க சீக்கிரம். வந்தாச்சு போனை எல்லாம் பார்த்தா 2 நாள்ல வேலை முடிக்கிற மாதிரியே தெரியல. நாங்களும் 2 நாளில் முடிப்போம்னு சொல்லவே இல்லையே. உங்களெல்லாம் வேலைக்கு சிபாரிசு பண்ண பாரு, என்னைய சொல்லணும். யார் மாடு இங்க எங்க ஓட்டிட்டு போற? அசோத மாமியார் தான் கட்ட சொல்லிச்சு. ஏன் மாமியாரா? பின்ன நான் அம்மாக்கா மாமியாரு. வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நீ யாராவது வந்தா வான்னு மட்டும்தான் சொல்லுவியா? திருப்பிலாம் அனுப்ப மாட்டியா? எதுக்கு இதெல்லாம் இங்க ஓட்டியாந்துருக்க? வீட்டுக்கு வந்தவளுக்கு ஒரு ரூபாய் தண்ணி கொடுக்க மாட்டேன். என் வீட்டுல தண்ணி குடிப்பீங்களோ மாட்டீங்களோன்னு இந்த எடுத்துட்டு வரேம்மா. கேக்குறேன்ல, எதுக்கு இங்க மாட்டெல்லாம் கொண்டு வந்துருக்க? மனசாளர்களுக்கே சுத்தி என்ன நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குது. இதுல மாட்டுக்கு புரியுமா நீ புணங்கிக்கிட்டு இங்க வந்துட்டேன்னு? நீ இல்லாம அதுங்களுக்கு தீவனமே இறங்கல. அதான் நீ இருக்கிற இடத்துல கொண்டாந்து கட்டிட்ட. அங்க பட்னி கிடந்து சாவறதுக்கு இங்க செத்தா கறிக்காவது ஆகும்.
இந்தாங்கம்மா. தம்பி எப்படிம்மா இருக்கு? இருக்கான். என்ன இந்த புள்ள திட்டிக்கிட்டே இருக்கோம். பொட்டிக்கு மட்டும் இதுக்கடா வீட்டுக்கு வர, எங்கேயா போயிடுன்னு. இப்போ வீட்லயே தான் இருக்கான், ஆனால் சாப்பிட மாட்டான். வேலைக்கு போகிறான் வரான். இவளோட சேலையை விரிச்சு போட்டு அதுலேயே தான் படுத்து கிடக்குறான். ஊடே ஊடு மாதிரி ஆயிடுச்சு. ஹரியா புள்ளனா புத்திமதி சொல்லி தருத்தலாம், இங்கே அதுக்கும் வழி இல்லை. இங்கே பாரு சோத, வெறும் 17 வருஷம் தான் நான் அவனை வளர்த்தேன். அதுக்கப்புறம் 22 வருஷமா நீ தான் அவனை வளர்த்துட்டு இருக்க. சொல்லப்போனா என்னையும் சேர்த்து நீ தான் வளர்த்த. பொண்டாட்டி புருஷங்கிட்ட கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போகலாம், ஆனால் ஒரு அம்மா பிள்ளைங்கிட்ட கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போகக்கூடாதுல்ல. அப்புறம் பிள்ளைங்க தவிச்சு போயிடும். உனக்கு இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை. வராத மனுஷி ஊடு தேடி வந்திருக்குது உன்னை பார்க்க. வான்னு கூட சொல்ல மாட்ற. ச்சே. மா அசோத, 2 வாரமா உன்னை பார்க்கலையா? व्यसனத்தில் பசியே எடுக்கல. இப்போ உன்னை பார்த்ததும் பசிக்குது. உன் கையால ஒரு வாய் சோறு போடுறியா? இப்பெல்லாம் ஒழுங்கா மாத்திரை போடுறியா? எந்த மாத்திரம் எப்போ சாப்பிட்றதுன்னு தெரியல. வந்து எடுத்து தெரியா?